நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உன்னையின் வலியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வலியே நீயாவாய். உறவு பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எத்தனையோ நேரத்துல நமக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அப்போ சில நேரங்களிலே ஆண்டவர் நம்ம கஷ்டமா இருக்கிற நேரத்துல அப்படியே அப்படியே தாங்கி பிடிக்கிறது போல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில கவலைகளும் கஷ்டங்களும் எதனால வருதுன்னு தெரியாது. அந்த குழப்பத்து நேரத்துல என்ன பண்றதுன்ட்டு நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப கர்த்தரை நம்ம நினைக்கும் போது, அவரை துதிக்கும் போது மனசுல ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். நாம் ஆண்டுகிட்ட ஏதாவது எதிர்பார்த்து ஆண்டரை துதிக்கிறோமா? இல்லைல்ல. ஆண்டுகிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும் இல்ல. ஏனே தெரியல. கர்த்தரை துதிக்கும் போது நம்ம இதயத்துல ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறனால அந்த ஆவியானவருக்கு கர்த்தரை துதிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா துதிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாம இல்லை, என்ன இருந்தாலும் அவருடைய சுவாச காற்று தான் நாம. யாவே அப்படின்னா அவருடைய காற்று, நம்முடைய மூச்சு, நம்ம விடுகிற மூச்சு எல்லாமே அவர் தான். சோ அதனால நம்ம எதுக்காக ஆண்டரை துதிக்கிறோம் தெரியல. நம்ம இதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. கர்த்தரை துதிக்கிற போல இருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம். வேற எந்த ஒரு காரியத்திலும் இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா நான் பார்த்ததே இல்லை. நிறைய காரியங்கள் இருக்கு உலகத்துல, இது சந்தோஷம் கொடுக்கும், சினிமாவுக்கு போனா அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத ஒரு வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அப்ப என் ஆத்மாவுக்கு யாரோ ஒருத்தர் தேவை. ஒருவேளை கணவன் மனைவி வாழ்றாங்க, கணவனுக்கு மனைவி தேவை, மனைவிக்கு கணவன் தேவை. ஆனா அது வேற உறவு. ஆனா கர்த்தரோட கூட நம்ம இருக்கிறது ஒரு வேற உறவு. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சில நேரத்துல மனைவி கிட்ட சண்டை போடுவோம், கணவன் கிட்ட சண்டை போடுவாங்க, அது வேற. ஆனா ஆண்டோட கூட இருக்கிற உறவு அது வேற. அந்த இன்பம் எங்கேயாவது கிடைக்குமா? தேடினாலும் கிடைக்காது. இப்ப பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட இந்த ஆண்டரை குறிச்சு தெரியாது. ஏன்னா உங்களுக்கும் இது தெரியலன்னா அவரை நேசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு எப்படி என்ன தெரியும்? எங்கேயோ இஸ்ரவேல் தேசத்துல, அங்க எங்கேயோ பெத்லஹேம் என்ற ஊர்ல இருந்தாலுமே அவருக்கு எப்படி என்ன தெரியும்? இல்லைங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்க தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தார். நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால்தான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம். நீங்க கூட இந்த ஆண்டவரை ருசி பார்த்து பாருங்க. ஒரு ஆப்பிள் எனக்கு முன்பாக இருக்கு. ஒருவேளை ஒரு ஆப்பிள் எனக்கு முன்பாக வச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன், நீங்க சாப்பிட்டா தானே அந்த ஆப்பிள் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். சாப்பிடாமே நல்லா இருக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணுச்சு? அப்ப நீங்க சாப்பிடணும். அந்த ஆப்பிளாக ஏசு கிறிஸ்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். God bless you.